அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள். நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல். அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். SBO ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம். அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும். அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள். நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல் அத்தியாயம் 29 தொடர்ச்சி. மதுவிலக்கு நடைமுறை காலத்தில் தமிழ்நாட்டு பெண்குலம், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பின்தள்ளப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த ஏழை பெண்குலம் அடி உதையிலிருந்து நீடித்த விடுதலை பெற்றிருந்தது. அது மட்டுமா, நாட்டுப்புறத்து குடிசை வாழ்வோர் இல்லங்களிலும் உலோக தட்டுமுட்டு சாமான்கள் சேர்ந்தன. வீட்டில் சண்டை சச்சரவு, அடி உதை, கூச்சல் குழப்பங்கள் பெருமளவு குறைந்துவிட்டன. அமைதி வளர வளர அக்கறையும் கவனமும் பெருகின. தாழ்த்தப்பட்ட பையன்களும் பெண்களும் பள்ளிப்படிப்பில் ஒளிவிட முடிந்தது. மதுவிலக்கு செயல்படத் தொடங்கிய பிறகே நாட்டுப்புறங்களில் அஞ்சல் நிலைய சேமிப்பு வங்கிகளும் பிற வங்கிகளும் தலை நீட்ட நீட்ட நிலமில்லாத தாழ்த்தப்பட்டோரில் பலர், ஊருக்கு பலர் கூலியில் சிறு பகுதியை சேர்த்து வைக்க முன்வந்தனர். சொந்தத்தில் நிலம் வாங்கியுள்ளார்கள். கொடுமைக்குள்ளாகியுள்ள தாழ்த்தப்பட்டவர்களை அணைத்து அடிக்கடி நல்வழிப்படுத்துவோர், ஊக்கப்படுத்துவோர் அருகினாலும் மதுவிலக்கு என்னும் சஞ்சீவி அவர்களில் எண்ணற்றவர்களை மனிதர்களாக்கிவிட்டது. சில ஆண்டுகளுக்கு முன்பு மதுவிலக்கை எடுத்தது நினைவில் இருக்கிறதா? அப்போது நான் தமிழ்நாட்டின் ஊர் சுற்றிகளில் ஒருவனாக இருந்தேன். சின்னஞ்சிறு ஊர்களில் கூட அடகு கடைகள் காளான்கள் போல் முளைத்ததை கண்டேன். அக்கடைகளில் எவர் சில்வர் சாப்பாட்டு தட்டுகள், குவளைகள், பிற பாத்திரங்களை ஆண்கள் அடகு வைப்பதைக் கண்டு பலவேளை வேதனைப்பட்டேன். மெல்ல மெல்ல சேர்த்தவற்றில் பெரும்பாலானவை ஒரு சில மாதங்களில் அடகு கடைகளில் அடைக்கலம் புகுந்தன. இது எங்கோ இரண்டோரிடங்களில் ஏற்பட்ட தீங்குகள் அல்ல, பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களை பாழாக்கிய பரிதாப நிகழ்ச்சிகள். எனவே கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்காக மதுவிலக்கை எடுக்க வேண்டாம். கள்ளுக்கடைகள் வழியாக வருவாய் அதிகமாகும் என்பது உறுதி. ஆனால் பண்டங்களை வாங்குவது படுத்துவிடும். விற்பனை வரி வழியாக பெறும் நிதி குறைந்துவிடும். அரசு நிதி பெருக்கத்தை மட்டும் பெரிதாக கருதக்கூடாது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக மதுவிலக்கு நடைமுறையில் இருந்ததன் நேரடி பலன், நல்ல பலன். பல்லாயிரக்கணக்கான ஆதி திராவிடர்கள் சொந்தத்தில் நிலம் வாங்க முடிந்தது. லட்சக்கணக்கான ஆதி திராவிட வன்னிய மாணவ மாணவிகள் படிப்பில் பல்கலைக்கழக படிப்பையும் நெருங்கி முன்னேறி வருவதும் மதுவிலக்கின் நன்மை. கள்ளுக்கடை வருமானால் அவர்கள் வாழும் குடிசைதோறும் சண்டை சச்சரவு, தெருதோறும் குத்துவெட்டு, மாலைதோறும் வசையும் கூச்சலும் அடியும் உதையும் தாண்டவமாடும். ஏழை பிள்ளைகள் அந்நிலையில் படிக்க முடியுமா, முன்னேற முடியுமா? அரசு மனிதர்களை காப்பதற்கும் வளர்ப்பதற்கும், அவர்கள் பெருமளவு மனிதர்களாகவே இருக்க உதவுவதற்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அப்படி இயங்கும் ஆட்சியே கருணையுள்ள ஆட்சி, நல்ல ஆட்சி. தொடர்வோம். அலைகள் ஓய்வதில்லை.